ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டிருக்கும்போது அதில் உள்ள ஒரு செயினை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த செயின் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணல. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லைனா ரொம்ப நாள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இதான் அந்த வீடியோக்கான ஆன்சர். இது வந்து ஒரு லாங் செயின். இந்த செயினை வந்து லென்த்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்துட்டிங்களா? இதான் வந்து அந்த செயினோட லென்த்து. இந்த செயினை தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் 5 படி 10 படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி கணக்குலையும் பார்க்க போகிறோம். இன்ச்சஸ்லேயும் நம்ம எவ்வளோன்னு சொல்லி இப்போது நம்ம லைவாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த மாடல் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாடல் சரியாக நான் பார்க்கல, இல்லைனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான மாடல். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி உள்ள பாலாக இருக்கும், வெளியே இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட நம்ம இன்ச்சஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்ச்சஸ் அளக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஸ்கேல் தேவை. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இன்ச்சஸ் வந்து அளக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஸ்கேலை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு செயின் இந்த மாதிரி இதில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ செயின் வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கணும். ஒன்றா சேமாக வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ இருக்குன்னா 30 இன்ச்சஸ் இருக்குது. இந்த ஸ்கேலோட அளவு வந்து 30 இன்ச்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கேலை காட்டிலுமே இது நல்லா லென்த்தான செயின். 30 இன்ச்சஸ் இருக்குதா? இது வரைக்கும் நமக்கு 30 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்து திரும்ப நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் அளந்தீங்க அப்படின்னா இது ஒரு 9 இன்ச்சஸ். ஸோ 39 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது இந்த ஒரு செயின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம 39 இருக்குது. நமக்கு வந்து செயினுக்கு வந்து 2 பக்கம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்காங்களா? ஃபஸ்ட் இந்த ஒன்று தான் 39. இது 39 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? மொத்தம் நமக்கு 78 இன்ச்சஸ் நமக்கு வரும். நல்லா நோட் பண்ணிங்களா? நம்ம மொத்தம் இந்த செயினோட இன்ச்சஸ் கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா 78 இன்ச்சஸ். இந்த டாலர் மட்டும் எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். டாலர் எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு பார்க்கலாம். வச்சுட்டிங்களா? வச்சுட்டு இது வந்து ஒரு மாதிரி இதில் ரெக்டாங்குலர் இருக்குது. ஸோ இது ஒரு 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ டாலர் வந்து நமக்கு 3 இன்ச்சஸ் இருக்குது. 3 × 2 அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் 6 இன்ச்சஸ். செயின் வந்து நமக்கு 78 இன்ச்சஸ் இருக்குது. 78 + 6 = 84 இன்ச்சஸ் நமக்கு இருக்குது. மொத்தமாக நமக்கு வந்து இந்த செயினோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 86 இன்ச்சஸ் நமக்கு வரும். 84 இன்ச்சஸ் நமக்கு வரும். இதுதான் லென்த்து நமக்கு. பாருங்கள், இந்த வீடியோவில் கேட்ட சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 78 இன்ச்சஸ் செயினும் 6 இன்ச்சஸ் வந்து டாலரும் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 84 இன்ச்சஸ் நமக்கு டோட்டலாக வரும். இது வந்து பிடிக்கணக்கில் நான் எவ்வளோன்னு சொல்லி நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பெரிய லாங் செயின் இருக்குது. இதோட மெஷர்மெண்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த லாங் செயினோட டிசைன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி தென்னை குருத்து மாதிரி வரும் நமக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி மாடலில் வந்துட்டு இப்படி ஒரு டாலர் இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் இப்போ என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சேம் அதே மாதிரியே ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரியே இது வரைக்கும் 30 இன்ச்சஸ் நமக்கு வரும். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சேம் 78 இன்ச்சஸ் நமக்கு லென்த் வந்திருக்கு. டாலர் வந்து நமக்கு இது வந்து டைரெக்டாக இது உள்ள டாலர் தான். இது வந்து 2 இன்ச்சஸ் வந்திருக்கு டாலர். ஸோ 78 × +2 அப்போ வந்து நமக்கு வந்து 80 இன்ச்சஸ். அதாவது மொத்தமாகவே இந்த செயின் வந்து நமக்கு வந்து 80 இன்ச்சஸ் வந்திருக்கு. அது வந்து 84. இந்த செயின் இருக்கு இல்லையா? இந்த செயின் வந்து நமக்கு 84 வந்திருக்கு. இது வந்து 80 இன்ச்சஸ் நமக்கு. இந்த செயின் வந்து 84 இன்ச்சஸ், இது வந்து 80 இன்ச்சஸ். இதோட லென்த்து நல்லா பாருங்கள், போயிட்டே இருக்கு பாருங்கள். போட்டிங்கன்னா நல்லா வந்து இருக்கும். கழுத்துக்கு நல்லா அம்சமாக இருக்கும் இந்த செயின் போட்டிங்க அப்படின்னா. இதுதான்
ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி ஜுவல்லரி வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இது பிடி கணக்கு நம்ம பார்க்கலாம். எவ்வளோன்னு சொல்லி நம்ம அளந்து பார்க்கலாம். ஒரு பிடி, இது வரைக்கும் ஒரு பிடி நமக்கு. இங்கேருந்து திரும்ப 2 பிடி, 3 பிடி, 4 பிடி, 5 பிடி, 6 பிடி, 7 பிடி, 8 பிடி, 9 பிடி இருக்குது நமக்கு வந்து. நீங்கள் பிடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 9 பிடியும், இன்ச்சஸ் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 84 இன்ச்சஸ் தான் இதோட கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட். இந்த வீடியோ கேட்டவங்களுக்காக நான் இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.